ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். இது சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. பசங்களுக்கு இது நம்ம டெய்லி சாப்பிட கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. ஆனால் பசங்க கருவேப்பிலையை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்ம இது போல் சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க. இதை நம்ம டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் கருவேப்பிலையை மட்டும் நம்ம வறுத்து பொடி பண்ணி நம்ம சாதம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 7லேருந்து 8 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். 7லேருந்து 8 மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சின்ன மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் வறுத்து எடுக்கிறதுக்குள்ளாரையும் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ 1 கை அளவுக்கு நான் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக மொறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா பவுடராகி வரும். இந்த பொடியை நம்ம அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் இல்லாமல் இது போல் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். கருவேப்பிலையெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு வறுபட்டால் தான் நமக்கு மிக்சியில் பவுட்ரு பண்ணும்போது நல்லாயிருக்கும். நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமேலு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது போல் மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி இதை நல்லா பவுட்ரு பண்ணி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபடணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ரெண்டுமே நல்லா வறுபடணும். கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நீங்கள் முதலையே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதலையே ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாய் முழுசாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை நீங்கள் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மீதம் ஆனதுனாலும் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் கொஞ்சமாக நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை நீங்கள் அதிகமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம குழம்பு செய்யாத அன்னைக்கு நம்ம இது போல் வெரைட்டி ரைஸாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொடியை அதிகமாக எப்படி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம்.
அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இட்லி தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசையோடு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. வெறும் சாதத்தில் கூட இதை நீங்கள் போட்டு நீங்கள் நெய் ஊற்றி அல்ல நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை இது போல் நீங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி தாளித்து விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அதிகமாக இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வெறும் 5 நிமிஷம் போதும் இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் சட்டுன்னு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கருவேப்பிலையை ஏதாவது ஒரு வழியில் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இது போல் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.